வணக்கம். இது நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் தாரணி தங்கராஜா. வேறு விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். கடந்த 24 மணித்தியாலங்களில் மோட்டார் சைக்கிள் விபத்தில் 6 பேர் உயிரிழப்பு. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திற்கு கடந்த வருடத்தில் மாத்திரம் 150 மில்லியன் ரூபாய் நட்டம். யாழ் சுன்னாகம் மின் நிலையத்தை மறு அறிவித்தல் வரை மூடுமாறு மல்லாகம் நீதிமன்றம் உத்தரவு. வட்டி வீத கொள்கையில் மாற்றம் ஏற்படாமல் பேண நிதி சபை தீர்மானம். இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியிலுள்ள மின் நிலையத்தின் செயற்பாடுகளை மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்துமாறு மல்லாகம் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. சுன்னாகம் மின் நிலையத்தை மூடுமாறு தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் மல்லாகம் நீதிமன்ற நீதவான் எஸ் சதீசரன் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். அத்துடன் இதுகுறித்து சுன்னாகம் சுகாதார பரிசோதகர், சுன்னாகம் போலீசார் மற்றும் மக்கள் வெவ்வேறாக வழக்கு தாக்கலை செய்திருந்த நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி முதலாவது வழக்கு விசாரணை இடம்பெற்றிருந்தது. மின் நிலையத்தில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் நிலக்கீழ் நீருடன் கலப்பதனால் பிரதேசத்தில் உள்ள கிணறுகளில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டுள்ளதாகவும் அதனால் சுகாதார சீர்கேடுகள் ஏற்படுவதாகவும் தெரிவித்து பிரதேச மக்களினால் எதிர்ப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. வட்டி வீத கொள்கையில் மாற்றம் ஏற்படுத்தாது பேணி செல்ல நிதி சபை தீர்மானித்துள்ளது. நேற்று இடம்பெற்ற நிதி சபை கூட்டத்தில் தற்போது காணப்படுகின்ற நிதி கொள்கை நிலை ஆரோக்கியமாக காணப்படுவதாக தீர்மானிக்கப்பட்டதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் நிலையான வைப்பு வசதி மற்றும் நிலையான கடன் வசதி விகிதம் முறையே 6.5 மற்றும் 8 வீத மட்டத்திலே மாற்றமின்றி முன்னெடுக்கப்பட உள்ளது. நிதி சட்ட இருப்பு விகிதம் 6 வீதமாக காணப்படுகின்றது. இதேவேளை குறைந்த வட்டி வீதத்தின் கீழ் தனியார் துறை வணிக வங்கிகளில் கடன் பெற்றுக் கொள்ள தொடர்ந்தும் சாதகமான வகையில் காணப்படுவதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் அகதிகள் ஸ்தாபனத்தின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி கோராம் அப்பாஸ் முல்லைத்தீவுக்கு இன்று விஜயம் செய்தார். ஐக்கிய நாடுகள் அகதிகள் ஸ்தாபனத்தின் ஏற்பாட்டில் முல்லைத்தீவு மாவட்ட மீனவர்களுக்கான கடற்றொழில் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு இன்று காலை இடம்பெற்றது. முல்லைத்தீவு மாவட்ட கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாச கட்டடத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் ஐக்கிய நாடுகள் அகதிகள் ஸ்தாபனத்தின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி கோரம் அப்பாஸ், மாவட்ட அரசாங்க அதிபர் திரு வேதநாயகன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது 44 நபர்களுக்கு 5,35,000 பெறுமதியான படகு வலை வெளி இணைப்பு இயந்திரம் கொண்ட தொகுதிகள் வழங்கி வைக்கப்பட்டது. சுதந்திர தின ஒத்திகைகளால் காலை 8:30 முதல் மதியம் 12 மணி வரை பாராளுமன்ற மைதானத்தை அண்மித்த வீதிகளில் வாகன போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். காலை 6 மணி முதல் 11 மணி வரையும் மாலை 3 மணி முதல் 7 மணி வரையும் குறித்த வீதிகள் ஒருவழி போக்குவரத்திற்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்தது. இதற்கமைய ஜப்பான் நட்புறவு வீதி, பாராளுமன்ற மைதானத்தை அண்மித்த வீதி, பொல்துவ முச்சந்தி முதல் பாராளுமன்றம் வரையான வீதி ஆகியவற்றில் போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான அஜித் ரோகன கூறினார். இதேவேளை ஒத்திகை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதால் இன்று காலையும் மாலையும் வெள்ளவத்தி ராமகிருஷ்ண வீதி மற்றும் விவேகானந்த வீதியை அண்மித்த பகுதிகளில் விசேட போக்குவரத்து திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. இதேவேளை சுதந்திர தின ஒத்திகை காரணமாக இன்று காலை 8:30 மணி மற்றும் மதியம் வரை பாராளுமன்ற மைதானத்தை அண்டிய வீதிகளில் வாகன போக்குவரத்தை மட்டுப்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஒத்திகை இடம்பெறும் எதிர்வரும் நாட்களிலும் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான அஜித் ரோகன கூறினார். நேற்று மற்றும் இன்று இடம்பெற்ற 4 வாகன விபத்துகளில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். அம்பிலிப்பிட்டிய இரத்னபுர் வீதியில் கல்வங்குவ பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் மோட்டார் சைக்கிளில் வந்த 3 பேர் உயிரிழந்துள்ளனர். அவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிள் இன்று அதிகாலை 1:10 அளவில் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலக்கி சுவர் ஒன்றுடன் மோதியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். விபத்தில் காயமடைந்த நிலையில் குறித்த இளைஞர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளனர். ஹல்மிலகிரி பிரதேசத்தில் வசித்த 20 மற்றும் 21 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் 3 இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். இந்த 3 இளைஞர்களதும் சடலம் அம்பிலிப்பிட்டி ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்கள் மதுபோதையில் இருந்தமை தெரியவந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர்.
இதேவேளை நேற்று பிற்பகல் 1:45 மணியளவில் பத்தேகம பிரதேசத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் காயமடைந்து மற்றும் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பத்தேகம அம்பேகம வீதியில் கிரிபதவில பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. அதேபோன்று நேற்று பிற்பகல் 1:55 மணியளவில் காளி மாத்தரை பிரதான வீதியில் சமுத்ரா மாவட்ட மக்கள் சந்தைக்கு அருகில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிள் ஒன்று லொரியொன்றை முந்தி செல்ல முற்பட்ட போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. 61 வயதான ஒருவரை இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளார். அத்துடன் நேற்று பிற்பகல் 12:35 மணியளவில் லொரியில் மோதி மோட்டார் சைக்கிளில் சென்றவர் உயிரிழந்துள்ளார். மாத்தரை தங்கல பிரதான வீதியில் சுதுகல பிரதேசத்தில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மாத்தரை நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இவ்வாறான விபத்துகளை தவிர்க்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். இவை அனைத்துமே மக்களின் நலனுக்காகவே முன்னெடுக்கப்படுகின்றன. அதேபோன்று வாகனம் செலுத்துபவர்கள் மிகவும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். பலாங்குடி போலீஸ் நிலையத்தின் போலீஸ் உப பரிசோதகர் மீது மண்வெட்டியால் தாக்குதல் நடத்திய சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அதே பகுதியைச் சேர்ந்த 77 வயதான ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இந்த தாக்குதல் சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. தாக்குதலில் காயமடைந்த உப போலீஸ் பரிசோதகர் பலாங்குடி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திற்கு கடந்த வருடத்தில் மாத்திரம் 150 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் தலதா அத்துக்கோரள தெரிவித்துள்ளார். பணியகத்தில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் தொடர்பில் பல தகவல்கள் கிடைத்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிடுகின்றார். இந்த விடயம் தொடர்பில் பணியகத்தின் உயர் அதிகாரிகளுடன் கடந்த காலங்களில் கலந்துரையாடல்களை முன்னெடுத்ததாக அமைச்சர் கூறினார். அதன்போது பணியகம் உரிய செயற்திறனுடன் செயற்படவில்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தலதா அத்துக்கோரள குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் ஊழல் மோசடிகள் தொடர்பில் ஆராய்வதற்கு குழு ஒன்றை ஸ்தாபித்துள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நாட்டிற்கு அதிகளவிலான அந்நிய செலாவணியை பெற்றுத்தரும் இந்த துறையில் காணப்படும் இவ்வாறான விடயங்கள் வியப்பளிப்பதாகவும் எதிர்வரும் நாட்களில் சட்டத்தை உரிய வகையில் நடைமுறைப்படுத்த எதிர்பார்த்துள்ளதாகவும் அமைச்சர் தலதா அத்துக்கோரள மேலும் கூறினார். வடமேல் மாகாண அமைச்சர் சனத் நிஷாந்த இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டத்தரணி ஒருவரூடாக ஆனபடு போலீஸ் நிலையத்தில் இன்று ஆஜரானதை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் தேர்தல் மேடையொன்றின் மீது தாக்குதல் நடத்தி சேதம் விளைவித்தமை, ஒருவருக்கு அச்சுறுத்தல் விடுத்தமை ஆகிய குற்றச்சாட்டுகள் சந்தேக நபரான மாகாண அமைச்சருக்கு எதிராக சுமத்தப்பட்டிருந்தது. கைது செய்யப்பட்ட வடமேல் மாகாண அமைச்சர் சனத் நிஷாந்த இன்று புத்தளம் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். கிராமத்தின் வளர்ச்சியும் அந்த கிராம மக்களின் வாழ்வியலும் அவர்களின் அடிப்படை வசதிகளிலேயே தங்கியுள்ளன. வவுனியா பிரதேச செயலக பிரிவின் ஓமந்தை கிராம சேவகர் பிரிவில் அமைந்துள்ள அரசன்குளம் கிராமத்தில் சுமார் 60 குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன. நாட்டில் ஏற்பட்ட அமைதியின்மை காரணமாக 2007ஆம் ஆண்டு இடம்பெயர்த்து 2009ஆம் ஆண்டு பகுதியில் மீண்டும் குடியேறிய இந்த கிராம மக்கள் 5 வருடமாகியும் எந்தவித அடிப்படை வசதியுமின்றி கொட்டில் வீடுகளில் தமது வாழ்க்கையை முன்னெடுத்து வருகின்றனர். இப்ப வீடு செவரெல்லாம் உடைஞ்சு எல்லாம் ஊத்து போயிட்டு ஊறி போய் கிடக்கு. வீடெல்லாம் வீடு வசதி இல்லை, வீடு வேணும். தமது அடிப்படை வாழ்வாதாரத்திற்கு தேவையான அடிப்படை நிலையின்றி தமது வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டிய இக்கட்டான நிலைக்கு இவர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். உதவியிலும் வீடு இருந்தா ஒழுங்கா இருக்கலாம் தானே, பிள்ளைகளை வச்சுக்கொண்டு. இப்போ நோக்க மாட்டேன், எல்லாம் 3 நாள் போயிருந்தான். வீடு ஊறி இந்த சுவரெல்லாம் விழுந்து. அப்ப அப்படி இருக்கக்குள்ள எங்களுக்கு வீடு இருந்தா நாங்க வீட்டோட இருந்து கொள்வோம் தானே. சிறுவர்கள், பாடசாலை மாணவர்கள், வயோதிபர்கள் என பலரும் வாழ்ந்து வரும் இந்த கிராமத்தில் மலசல கூடங்கள் இன்மையினால் சுகாதார பிரச்சினைகளை எதிர்நோக்க வேண்டியுள்ளதாக இந்த பகுதி மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். ஆகவே இந்த மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் தொடர்பில் உரிய தரப்பினர் உடனடி தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இதுவரையில எங்களுக்கு வீட்டு திட்டம் என்ற உதவி வந்து சேரையில வீடுகள் இல்லாமல் இப்ப மழை பெய்து சரியான வெள்ளம் வந்து நாங்கள் எல்லாம் போய் பொதுநோக்கு மண்டபத்துல தான் 3 நாளாக தங்கி இருந்து அதுக்கு பிறகு நிவாரணங்கள் தந்து மழை கொஞ்சம் ஜாடியா இறைச்சிய பிறகுதான் நாங்கள் இங்க வந்து இருக்கிறோம்.
எங்களுக்கு பெரிய வாரிய வேற உதவிகள் எதுவுமே எங்களுக்கு தேவை என்று சொல்றதுக்கு அந்த வீட்டு திட்டம் ஒன்று தான் எங்களுக்கு முக்கியமா. அந்த வீடு இல்லாமல் இருக்கிற கஷ்டம் தானே. தற்காலிக வீடு கட்டி தந்திருக்கணும். உள்ளுக்கு வந்து ஒரு எடுத்து பாத்தீங்களா தெரியும் வீடு என்ன கோலத்தில் இருக்கணும். வெளியில இருந்து பார்க்க அந்த வீட்டுல எந்த விதமான சேதாரமும் தெரியல உங்களுக்கு. உள்ளுக்கு ஒரு படம் எடுத்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்களா தெரியும் வீட்டுக்குள்ள உள்ள தடிகம் எல்லாம் முக்கி எப்பவும் விழுந்து கொட்டுற நிலையில இருக்குது அந்த சைட்டுக்கு கொடுத்த தடிகள் எல்லாம். இத்துடன் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மணித்தியால செய்தியை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114